Theorem 6.3. If in two triangles, corresponding angles are equal, then the two triangles are similar. This criterion is referred to as the AAA criterion of similarity of two triangles. So, நமக்கு ரெண்டு two triangles எடுத்துக்கலாம். A, B, C, D, E, F. இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் D, ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் E, ஆங்கிள் C ஈக்குவல் டு ஆங்கிள் F. இதுக்கு தான் AAA சிமிலாரிட்டி. இதுதான் AAA சிமிலாரிட்டி. தேர்ஃபோர் பை AAA ஆங்கிள் 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 கிரிட்டரியன் triangle ABC is similar to triangle DEF. Next, if two angles of one triangle are respectively equal to two angles of another triangle, then the two triangles are similar. This may be referred to as the AE similarity criterion for two triangles. எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஏஏ கிரிட்டேரியன் வந்துடும். நெக்ஸ்ட் தியரம் 6.4 எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த சேம் ரேஷியோவில் இருக்கும் சைட்ஸ்லாம். ஏ பி சி டி இ எஃப். அப்போது ஏபி பை டிஇ ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப் ஈக்குவல் டு பிசி பை எஃப். தேர்ஃபோர் பை side criterion, triangle ABC is similar to triangle DEF. Next, one angle of a triangle is equal to one angle. ஒரு ஆங்கிளுக்கு ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிள் அந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும், ரெண்டு சைட்ஸு. அப்போ எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம் இதை வந்து. எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி, ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏபிசி டிஇஎஃப்ங்க ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். டிஎஃப் இதில் ஏ ஆங்கிள் டி ஈக்குவலாக இருக்குது. ஏபி பை டிஇ ஏசி பை டிஎஃப். இப்போது இந்த ஆங்கிள் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ரெண்டு சைடும் உள்ள சைடு தான் நம்ம எடுப்போம். சப்போஸ் பி எடுத்தோம், ஆங்கிள் பி எடுத்தோம் அப்படின்னா ஏபி பிசி எடுப்போம். இங்கே இ எடுத்தோம் அப்படின்னா டிஇ இஎஃப். அப்போது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி, ஏபி பை டிஇ ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப். therefore by SAS similarity criterion, triangle ABC is similar to triangle DEF. Next, example 4. If PQ is parallel to RS, prove that triangle POQ is similar to triangle SOR. PQORS. Solution. Proof. இப்போ ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர், ஆங்கிள் Q ஈக்குவல் டு ஆங்கிள் எஸ். இதில் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். Z ஃபார்மில் இருக்கா? அப்போது இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் angle P equal to angle R and angle Q equal to angle S. Since alternate angles are equal. ஏன்னா மூணு ஆங்கிள் ஈக்குவலாக வருதுன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஏ வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ட்ரிபிள் ஏ கிரிட்டேரியா யூஸ் பண்ணி நம்ம வந்து சிமிலர்னு கொண்டு வர போகிறோம். அதனால ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆச்சு. இன்னும் ஒன்று வேணுமா? அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் எடுத்துக்கலாமா? ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓ ஆங்கிள் POQ equal to angle SOR.
since vertically opposite angles are equal. Therefore, triangle POQ is similar to triangle SOR since by angle similarity criterion. Hence the proof. Second one, example 5. Observe this figure and then find angle P ன்னு குடுத்திருக்காங்க. So this is A, B, C. இது P, Q, R. AB 3.8. இது 3 root 2. Sorry, 3 root 3. இது 6. Angle is 60 degree. This is 80 degree. இது நமக்கு தெரியாது. R equal to தெரியாது. எதுவுமே குடுக்கல. angles எதுவுமே குடுக்கல நமக்கு. 6 root 3. PQ is 12. This is 7.6. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, 3 சைட் ப்ரொபோர்ஷனலா எடுத்துக்கலாம். ஏன்னா சைட்ஸ் குடுத்துருக்காங்களா? அப்போ சேம் ரேஷியோ அது ப்ரூவ் பண்ண போறோம். சேம் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ. அப்போ இங்க 3 ரூட் 3 இருக்குது. இங்க 6 ரூட் 3 இருக்குது. இத டிவைட் பண்ணா 1/2. இங்க 3.8 இருக்குது. இங்க 7.6 இருக்குது. இத டிவைட் பண்ணா 1/2. இங்க 6 இருக்குது. இங்க 12 இருக்குது. இத டிவைட் பண்ணா 1/2. இத பேஸ் பண்ணி தான் நம்ம ரேஷியோ எடுப்போம். ஏன்னா ஏபி பை பிஆர் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. இந்த சைடுக்கு இந்த சைடு ரேஷியோ அப்படி எடுக்கக்கூடாது. இந்த வேல்யூ பொறுத்து நம்ம மாறும். அந்த ரேஷியோ. இப்போ சொல்யூஷன். இப்போ ஏபிக்கு எது எடுப்போம்? இத எடுப்போம். ஆர் கியூப். நெக்ஸ்ட் ஏசிக்கு பிஆர் எடுப்போம். பிசிக்கு பிக்யூ எடுப்போம். இப்போ ஏபி ஈக்குவல் டு 3.8 by 7.6 equal to AC is 3 root 3 by 6 root 3 equal to 6 by 12 equal to 1/2. Therefore, AB by RQ equal to AC by PR equal to BC by PQ equal to 1/2. Therefore, by SSS criterion, triangle ABC is similar to triangle PQR. இது ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது வந்து 140யா? இப்போ 180 மைனஸ் 140 இல்லையா? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஈக்குவல் டு 40 டிகிரி. இப்போ இது 40 டிகிரி. இப்போ 80 வந்து எந்த இடத்துல வரும்? 3.8 3 ரூட் 3யா? இப்போ 3 ரூட் 3 இங்க இருக்குது. அது கரஸ்பாண்டிங் சைடு இங்க இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இங்க இருக்குது. பிட்வீன் த ஆங்கிள் நெக்ஸ்ட் 3.8 இங்க 6 இருக்குது. 7.6 இங்க 12 இருக்கா? அப்போ இதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் 6 டிகிரி. அப்ப 3 ரூட் 3 6. அப்ப 6 ரூட் 3 12. இது 40 டிகிரி. Therefore, angle P equal to 40 degree. Next example 6. OA dot OB equal to OC dot OD. First figure ல mark பண்ணிக்கலாம். A, B, C, இது O, இது D. Show that angle A equal to angle C, angle B equal to angle D. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Given எடுத்துக்கலாம். Given OA dot OB equal to OC dot OD. அப்போ இந்த இத நான் கீழ கொண்டு வந்துடுறேன். OA by OC equal to OB. இத மேல கொண்டு போலாம். OB by OD. சாரி. OA by OA by
ஓசி ஈக்குவல் டு இது கீழ தானே போகும். ஓடி பை ஓபி. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 சைட்ஸ் கிடைச்சிருச்சா? 2 சைடு ஈக்குவல்ன்னு வந்துருச்சு. அடுத்து ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னா நம்ம எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணலாமா? எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியன் யூஸ் பண்ணலாமா? இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். வெர்டிகலி ஆப்போசிட். அடுத்து ஆங்கிள் ஏஓடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓசி. சின்ஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் 2 சைடு ஈக்குவலா இருக்குது. ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குது. தேர்ஃபோர் பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி கிரைட்டீரியன். Therefore, triangle AOD is similar to triangle BOC. அப்போ similarity definition as per similarity definition. Corresponding angles are equal. As per similarity definition, corresponding angles are equal. இப்போ இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். Corresponding angles are equal. First subdivision எடுக்கிறோம். Corresponding angles are equal. அதுபடி என்ன வரும்? angle A equal to angle C and angle B equal to angle D. Next example 7. AB CD என்ன குடுத்திருக்காங்க? a gale of height 90 சென்டிமீட்டர் குடுத்திருக்காங்க. எல்லாமே மீட்டர்ல இருக்கா? ஸ்பீட் மீட்டர் பெர் செகண்ட் குடுத்திருக்காங்க. லேம்ப் போஸ்டோட ஹைட் வந்து 3.6 மீட்டர் குடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இத இந்த சென்டிமீட்டர நம்ம என்ன பண்றோம்? மீட்டரா மாத்தப் போறோம். அப்ப 90/100 ஈக்குவல் டூ 0.9 மீட்டர். சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? இந்த 90 சென்டிமீட்டர 100ஆல டிவைட் பண்ணி நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன குடுத்திருக்காங்க? ஸ்பீட் குடுத்திருக்காங்க. இப்போ ஸ்பீட் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணுமா? அதாவது a girl of height 90 centimeter is walking away from the base of a lamp post. அப்போ இதுதான் லேம்ப் போஸ்ட் நமக்கு. திஸ் இஸ் லேம்ப் போஸ்ட். லேம்ப் போஸ்டோட ஹைட் 0.9 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இது வந்து கேலோட ஹைட் வந்து 3.6 மீட்டர். இந்த ஸ்பீட் குடுத்துருக்காங்க. இந்த பில இருந்து டிக்கு அந்த கேர்ள் வந்து போற ஸ்பீடு வந்து 1.2 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஸ்பீட் குடுத்தாச்சு. நமக்கு 4 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு குடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து 1.2 மீட்டர்ல போறா. மீட்டர் பெர் செகண்ட்ல போறா. டைம் டேக்கன் வந்து 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறா. பில இருந்து டிக்கு ரீச் ஆகுற டைம் டேக்கன் வந்து 4 செகண்ட்ஸ். அவ போற ஸ்பீடு 1.2 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஸ்பீட் குடுத்தாச்சு. நம்ம இதுலருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ பில இருந்து டிக்கு அந்த கேர்ள் வந்து ரீச் ஆகுற டைம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் இன்டூ டைமா? அப்போ டிஸ்டன்ஸ் பிடி டிஸ்டன்ஸ். எல்லாமே பிடி தான். அப்போ பிடி ஈக்குவல் டு 1.2 இன்டூ 4 ஈக்குவல் டு 4.8 மீட்டர். அப்போ இது வந்து 4.8 மீட்டர். அப்போ நமக்கு எது வேணும்? டிஇ வேணும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஹர் ஷேடோ. இப்போ ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். இதுவரை ஆகுது 4 செகண்ட்ஸ். ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லென்த் ஆஃப் த ஷேடோ இதான். டிஇங்கிறது லென்த் ஆஃப் த ஷேடோ. அத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எழுதலாம். லெட் லெட் ஏபி பி த height of the lamp post and DE be the shadow of the
லென்த் ஆஃப் த ஷேடோ. த கேர்ள் ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மீட்டர்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் 2ம்? ஏபிஇ ட்ரையாங்கிளும், சிடிஇ ட்ரையாங்கிளும் எடுக்க போறோம். எடுத்து ஃபர்ஸ்ட்டு நம்ம சிமிலாரிட்டி இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் சிமிலரா இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். அப்போ டூ ப்ரூவ் ஃபர்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிடிஇ. ஓ! இது 90 டிகிரி, இது 90 டிகிரியா? அப்போ ஏபிக்கு காமன் ஆங்கிள் இ வருது. சிடிஇக்கும் காமன் ஆங்கிள் இ வருதா? ஓ! தேர்ஃபோர் ஆங்கிள் ஏபிஇ ஈக்குவல் டூ 90 டிகிரி அண்ட் ஆங்கிள் சிடிஇ ஈக்குவல் டூ 90 டிகிரி. அத எப்படி எழுதுவோம்? ஆங்கிள் பி ஈக்குவல் டூ ஆங்கிள் டி ஈக்குவல் டூ 90 டிகிரி. நெக்ஸ்ட் காமன் ஆங்கிளா? அண்ட் இ ஈக்குவல் டூ இ. காமன் ஆங்கிள். Therefore, by AA criterion, angle. Triangle AB is similar to triangle CDE. ஓ 2 சைடு எடுத்துக்கலாமா? AB by CD equal to BD by DE. Sorry, BE by DE. BE by DE equal to BE by DE equal to AB by CD. BE எப்படி எழுதலாம்? BD plus DE by DE equal to AB by CD. அப்போ BD equal to 4.8 plus X by X is equal to AB 0.9 by 3.6. இது வந்து நமக்கு என்ன வரும்? 4ஆ? சாரி AB is என்ன? ஓகே. மாத்திட்டேன் நானு. இதுதான் 3.6 மீட்டர். இது நமக்கு 0.9 மீட்டர். ஓ equal to AB is 3.6 meter divided by 0.9 இல்லையா? That is equal to 4ஆ? இது 4. அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4.8 plus X is equal to 4X, which implies 4.8 equal to 3X, which implies X is equal to 1.6 meter. அப்போ length of the shadow வந்து 1.6 meter. Next. Example 8. Given CM and RN are respectively the medians of triangle ABC and triangle PQR if ABC is similar to triangle PQR. Okay. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க் பண்ணிக்கலாம். A, B, C, M. நெக்ஸ்ட் P, Q, R, இது N. இப்போ CM and RN are respectively the medians of ABC and PQR ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்போ proof given CM and RN are medians of triangle ABC
அண்ட் ட்ரையாங்கிள் PQR. அப்போ மீடியன்ஸ்னா என்ன வரும் நமக்கு? ஏபி மீடியன்ஸ்ன்னு குடுத்துருக்கிறதுனால, இந்த ஏபி ஏஎம்மோட வேல்யூ ஈக்குவல் டூ பிஎம்மோட வேல்யூவா? அதே மாதிரி பிஎன் ஈக்குவல் டூ கியூஎன்ஆர். இப்போ 2 எடுத்தோம் அப்டின்னா, இங்க 2 தான் இருக்கும். இங்க 3 எடுத்தோம் அப்டின்னா, இதுவும் 3யா தான் இருக்கும். இந்த 2 இதுவும். ஏஎம்மும், பிஎம்மும். அப்போ நான் ஏபிய இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஏஎம்லயும், பிஎம்லயும் எழுதப் போறேன். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏஎம்ன்னு வருமா? சப்போஸ் பிஎம் ஈக்குவல் டூ ஏஎம். ஏன்னா இந்த வேல்யூ, இந்த வேல்யூ ஈக்குவலா அதனால எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் பிஎம்ன்னு எழுதலாமா? ஏஎம் எழுதியாச்சு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் பிஎம்லயும் நம்ம எழுதிக்கலாம் ஏபிய. அத ஈக்குவேஷன் 1 அண்ட் 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இத 2 டைம்ஸ் ஆஃப் பிஎன் அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆஃப் கியூஎன் எழுதிக்கலாம். எத? பிக்யூவ. அப்போ பிக்யூ ஈக்குவல் டூ 2 டைம்ஸ் ஆஃப் பிஎன் அண்ட் பிக்யூ ஈக்குவல் டூ 2 டைம்ஸ் ஆஃப் கியூஎன். இந்த ஈக்குவேஷன் 3 அண்ட் 4ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு குடுத்துருக்காங்க. அவங்களே குடுத்தாச்சு. ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டூ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இந்த ட்ரையாங்கிளும் சிமிலரா இருக்குன்னு குடுத்துட்டாங்க. அப்ப கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டூ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஆஸ் பர் சிமிலாரிட்டி ஓட செகண்ட் கண்டிஷன் என்ன? இந்த சைட்ஸ்லாம் சேம் ரேஷியோவா இருக்குமா? இந்த சைட்ஸ்லாம் சேம் ரேஷியோல இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஏபி பை மீடியன் இங்க இருக்கா? அப்ப ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி பை பிஆர் ஈக்குவல் டு பிசி பை பிஆர் பிசி பை கியூஆர். கியூஆர். இந்த ஈக்குவேஷன் 5ன்னு எழுதிக்கலாம். இது வந்து பை டெஃபினிஷன் ஆஃப் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ண போறோம். டு ப்ரூவ். அப்போ ட்ரையாங்கிள் ஏஎம்சி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஎன்ஆர். இது நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அந்த இது ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் ஏஎம்சி ட்ரையாங்கிள் பிஎன்ஆரும் எடுக்க போறோம். இப்போ ஏஎம்சியும் பிஎன்ஆரும் எடுக்க போறோமா? அப்ப இந்த இது நமக்கு தேவையில்ல இல்லையா? இந்த 2ம் நமக்கு தேவையில்ல. அதாவது எம்பிசியும் தேவையில்ல நமக்கு. இல்ல என்கியூஆரும் நமக்கு தேவையில்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சிமிலாரிட்டி டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுக்க போறோம். அதாவது ஏபி பை பிக்யூ இருக்கு இல்லையா? ஏபி பை பிக்யூவும் ஏபி பை பிக்யூவும் ஏசி பை பிஆர் மட்டும் எடுக்க போறோம். அப்போ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி பை பிஆர். இந்த ஏபி இருக்கு இல்லையா? இந்த டெர்ம் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் நமக்கு தேவையில்ல. அதனால ஏபிய நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? 2 இந்த ட்ரையாங்கிள் இதா எழுதியிருக்கோம். 2 டைம்ஸ் ஆஃப் ஏஎம்ன்னு எழுதலாமா ஏபிய? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏஎம் அதே மாரி பிக்யூவ எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் பிஎன். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் தான் நமக்கு வேணும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் பிஎன் ஈக்குவல் டு ஏசி பை பிஆர். அப்ப இது கேன்சல் ஆயிடும். அப்ப ஏஎம் பை பிஎன் ஈக்குவல் டு ஏசி பை பிஆர். நெக்ஸ்ட்டு இந்த சிமிலாரிட்டி டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? ரேஷியோஸ் ஆர் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? அப்போ எந்தெந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலா இருக்கும்? அந்த சிமிலாரிட்டி டெஃபினிஷன்லயே ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓட யூஸ் பண்ணி இத எழுதிட்டோம். செகண்ட் சிமிலாரிட்டி டெஃபினிஷன் படி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப எந்தெந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலா இருக்கும்? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இந்த இத எடுத்தோம்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. அதே மாதிரி
ஆங்கிள் சி ஈக்குவல் டூ ஆங்கிள் ஆர். அப்ப இது ஈக்குவலா இருக்கு. அப்ப இத ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுக்கலாம். இந்த இத அடுத்து நம்ம ஆங்கிள்க்கு யூஸ் பண்ண போறோம். அப்போ இதுல என்ன ஆங்கிள் இருக்குது? ஆங்கிள் ஏ எடுத்துக்கலாமா? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் பி. அப்போ எம்ஏசி ஈக்குவல் டூ ஆங்கிள் என்பிஆர். ஆங்கிள் என்ஏசி ஈக்குவல் டூ ஆங்கிள் என்பிஆர். அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் பி. இத எடுத்து யூஸ் பண்றோம் நம்ம. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்திருக்கோம். நம்ம என்ன கிரைட்டீரியன் வச்சு நம்ம சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண போறோம் அப்டின்னா, எஸ் டபுள் எஸ்ஸா? சைடு 2 சைடு ஈக்குவல், ஒரு ஆங்கிள் ஈக்குவல். தேர்ஃபோர் பை எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியன் triangle MAMC is similar to triangle PNR. இத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் இது. CMPQRN. செகண்ட் இது என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னா, CM/RN ஈக்குவல் டூ AB/PQ. CM/RN ஈக்குவல் டூ AB/Q. இப்போ நம்ம ஃப்ரம் 5 இருக்கு இல்லையா? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் 2யும் எடுத்துக்கிறோம். AB/PQ ஈக்குவல் டூ AC/PR. AB/PQ ஈக்குவல் டூ AC/PR. Equation 7 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சின்ஸ் AMC is similar to PNR. இந்த கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? இந்த கண்டிஷன் அப்படி இங்கே குடுக்குறோம். அடுத்த இது நம்ம எடுக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். சின்ஸ் ட்ரையாங்கிள் AMC is similar to triangle PNR. இதுபடி நமக்கு என்ன வரும்? சைட்ஸ் எடுக்கலாம் அடுத்து. ரேஷியோ சைடுலாம் சேம் ரேஷியோல இருக்கு அப்படின்னு. அப்போ CA/PR. ஏன்னா சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ. அஸ் பர் திஸ் 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலரா இருந்துச்சுன்னா சைட்ஸ் ஆர் இன் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோவா? இந்த கண்டிஷன் படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, AC/RP எடுக்கிறோம். AC/RP ஈக்குவல் டூ AC/RP ஈக்குவல் டூ CM/RN. CM/RN. அப்போ இந்த இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர். அப்ப அதிலேருந்து நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ. அப்ப AC/RP ஈக்குவல் டூ CM/RN. ஈக்குவேஷன் 8ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஈக்குவலா இருக்கா? AC/PR ஈக்குவல் டூ AB/PQ. AC/RP ஈக்குவல் டூ CM/RN. இது 2 ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம 2யும் ஈக்குவேட் பண்ணலாமா? இந்த 2யும் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ தேர்ஃபோர் AB/PQ ஈக்குவல் டூ CM/RN. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். என்ன ப்ரூவ் பண்ணணும் தேர்ட் சப்டிவிஷன்ல? ட்ரையாங்கிள் CMB ஈக்குவல் டூ ட்ரையாங்கிள் RNQ. ட்ரையாங்கிள் CMB equal to is similar to triangle RNP. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரம் 5 இருக்கு இல்லையா? டெஃபினிஷன் ஆஃப் சிமிலாரிட்டில கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோ இருக்கு இல்லையா? அதுல AB/PQவும் BC/QRம் எடுக்கிறோம். நமக்கு இதுதான் தேவையா? இப்போ இந்த ட்ரையாங்கிளும் அதாவது MBC NQR அதாவது BMC RNP இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ சிமிலாரிட்டி டெஃபினிஷன்ல நம்ம ஃப்ரம் 5 இருந்தது இல்லையா? அதுல இருந்து நம்ம AB/PQ ஈக்குவல் டூ BC/QR அத மட்டும் எடுக்க போறோம். அப்போ AB/PQ
PQ equal to BC by QR. Since from 5. இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அந்த AB by PQ இருக்கு இல்லையா? அத நம்ம இங்க எழுதணும்ல. 2 டைம்ஸ் ஆஃப் AM எழுதணும்ல. இப்ப 2 டைம்ஸ் ஆஃப் BM எழுதலாமா? 2 டைம்ஸ் ஆஃப் BM எழுதலாமா? அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் BM டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் QN. எழுதியிருக்கோம் இல்லையா? இதையும் இந்த 2 and 3, 2 and 4 அப்ளை பண்ண போறோம். 2 டைம்ஸ் ஆஃப் QN equal to BC by QR. இப்ப இந்த 2, 2 கேன்சல் ஆயிடும். Since by equations 2 and 4. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? BM by QN equal to BC by QR கிடைச்சிருக்கு. Next, as per similarity definition, since by similarity definition, ஆங்கிள் எடுக்கலாமா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு. அப்போ நமக்கு எந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்குது இங்க? ஆங்கிள் B equal to ஆங்கிள் Q. ஆங்கிள் B equal to ஆங்கிள் Q. ஆங்கிள் B equal to ஆங்கிள் Q. அந்த இதுக்கு என்ன எடுத்தோம்? A equal to P எடுத்தோம். இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு ஆங்கிள் A equal to ஆங்கிள் B. இப்போ இந்த இதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஆங்கிள் B equal to ஆங்கிள் Q எடுக்கிறோம். அப்போ ஆங்கிள் therefore ஆங்கிள் B equal to ஆங்கிள் Q. corresponding angles are equal. Which implies ஆங்கிள் B வந்து என்னது? MBC. ஆங்கிள் MBC equal to ஆங்கிள் NQR. அப்போ 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குது. ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குது. therefore by SAS criterion, triangle MBC is similar to or CMB is similar to triangle RNP. RNQ. RNQ. Hence the proof. Please share and subscribe my channel. Next part அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.